சிட்டிக்குட்டியின் கதை உலகம். ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பெரிய பெரிய மரங்கள், பறவைகள், குரங்குகள், மான்கள், யானைகள், சிங்கம் எல்லோரும் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் ஒரு பெரிய மரம் திமிருடன் சொன்னது, நான் தான் இந்த காட்டின் சிறந்தவன். நான் இல்லாம நிழலும் காற்றும் தங்கும் இடமும் கிடையாது. அதை கேட்ட சிங்கம் சிரித்துக்கொண்டு சொன்னது, அப்படியா? நாங்க இல்லாம இருந்தால் யார் உங்களை பாதுகாப்பது? மனிதர்கள் வந்து காட்டை அழித்து விடுவார்கள். நாங்க தான் இந்த காட்டின் காவலர்கள். இவ்வாறு மரமும் சிங்கமும் பெருமையுடன் வாதாடின. இறுதியில் இருவரும் ஒரு முடிவுக்கு வந்தனர். அது என்னவென்றால், விலங்குகள் எல்லாம் ஒரு மாதம் காடு விட்டு வெளியே போய்விடட்டும். அப்படிச் செய்தால் யார் முக்கியம் என்று தெரியும் என்று நினைத்தனர். அப்படி விலங்குகள் எல்லாம் காடு விட்டு பாலைவனத்தை நோக்கி நடந்து சென்றனர். எங்கும் தண்ணீர் இல்லை. விலங்குகள் சோர்ந்து போயினர். சில விலங்குகள் தாகத்தால் களைத்தனர். சிலரை மனிதர்கள் வேட்டையாடினார்கள். அப்போது எல்லோரும் மனம் தளர்ந்தனர். அவர்கள் ஒன்றாக கூடி சொன்னார்கள், நம் வீடு நம் காடு தான். அங்கதான் நமக்கு பாதுகாப்பும் உணவும் நிழலும் நண்பர்களும் இருக்கின்றனர். அவர்கள் முடிவு செய்தனர், இப்போது நம் காட்டிற்கு திரும்புவோம். அப்படி அனைவரும் திரும்பி வந்தார்கள். ஆனால் அவர்கள் திரும்பியபோது காடு வெறிச்சோடி கிடந்தது. மனிதர்கள் மரங்களை வெட்டி கொண்டிருந்தனர். அதை பார்த்த விலங்குகள் மிகவும் கோபமடைந்தனர். அனைவரும் ஒன்றாக ஓடி வந்து காட்டை மீண்டும் தங்களது வீட்டாக மாற்றிக் கொண்டனர். மனிதர்கள் பயந்து காட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டனர். மீண்டும் காடு பசுமையாக மாறியது. மரம், சிங்கம், யானை, மான், பறவை எல்லோரும் சேர்ந்து வாழ்ந்தனர். நாம் இயற்கையை பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும். இயற்கையும் உயிரினங்களும் ஒன்றுக்கொன்று துணை. ஒன்றில்லாமல் மற்றொன்று வாழ முடியாது.